Hey guys, welcome to Diploma Guidance with Lochna. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா TNLEA 2024 ஓட ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆக போகுது. 19th அன்னைக்கு ஈவினிங் 5 o'clock மேல 5 o'clockல இருந்தே வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் பேசியிருக்கோம்ல ரேங்க் லிஸ்ட் பத்தி. என்னோட ப்ரீவியஸ் இயர் ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும், ரேங்க் லிஸ்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பத்தின இன்னுமே கொஞ்சம் ஃபுல் ஃபிளஷ்டா டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டிப்ளமோ கைடன்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து டிப்ளமோ முடிச்சவங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப்ஸ், பிரைவேட் ஜாப்ஸ், அதுக்கப்புறமா இன்டர்ன்ஷிப்ஸ், இன்ஜினியரிங் பண்றவங்களுக்கு TNLEA அப்டேட்ஸ் இது எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி TNLEA ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன ஒரு இதுதான். ஸோ இன்னைக்கு நேற்று வரைக்குமே வந்து ரேங்க் லிஸ்ட் எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்க்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சாச்சு. ரேங்க் லிஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் வரப்போகுது. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா கிரீவன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷன் அது வந்து கிரீவன்ஸ் அப்படின்னா என்னன்னா, உங்களோட ரேங்க் லிஸ்ட் வருது, ரேங்க் லிஸ்ட் வந்ததுல உங்களுடைய மார்க், உங்களோட பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, உங்க கம்யூனிட்டியோ இல்லை உங்க பர்சன்டேஜோ வந்து தப்பா அப்டேட் ஆயிருக்கு, நீங்க கொடுத்த பர்சன்டேஜை விட கம்மியா இருக்கு, இல்லை நான் கொடுத்த பர்சன்டேஜோட எனக்கு அதிகமா இருக்கு, நான் வந்து SCA கம்யூனிட்டி எனக்கு வந்து SC கம்யூனிட்டின்னு கொடுத்துருக்காங்க, நான் BC எனக்கு BCA கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஏன்னா நீங்க வந்து அதை அப்படியே விட்டுட்டு ஃபர்தரா மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய கட் ஆஃப் கம்மியா இருக்கிறதுனால உங்களோட காலேஜ் வந்து வேற உங்க கட் ஆஃப் கிட்ட காலேஜ் கிடைக்காம போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து எப்படி அப்ஜெக்ஷன் பண்றது அப்படிங்கிறது தான் வந்து அந்த கிரீவன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இது வந்து ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் 8th மந்த், அதாவது ஆகஸ்ட்லயும் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் நடந்திருக்கு. ரேங்க் லிஸ்ட் வந்து 31st ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அடுத்த 2 நாள் வந்து அந்த கிரீவன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அப்ஜெக்ஷன்ஸ்க்காக ஓப்பன்ல இருக்கு. ஸோ நான் இது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு சரியா தெரியல, நான் வந்து உங்களுக்கு வீடியோல எடிட் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த கிரீவன்ஸ் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை உங்களோட ரேங்க் லிஸ்ட்ல உங்களோட ஆவரேஜோ இல்லை உங்களோட கம்யூனிட்டியோ தப்பா இருக்கு, தப்பா அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க அப்ஜெக்ஷன் கொடுத்து அதை மாத்திக்கோங்க. மாத்தினீங்கன்னா மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்க காலேஜ் உங்க கட் ஆஃப்கான காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண கோர்ஸ், எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜ்ல உங்களால போக முடியும். சரிங்களா? இது ஒண்ணு இருக்கு. அடுத்து ஸ்பெஷல் கவுன்சிலிங், இது தனியா 3ஆம் தேதி 4ஆம் தேதி நடக்கும். அடுத்து ஜெனரல் கவுன்சிலிங் தான் வந்து 7ஆம் தேதியில வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் இயரோட இது நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ கிரீவன்ஸ் அந்த அப்ஜெக்ஷன் வந்து 2 நாள் நடக்கும். அதுக்கப்புறமா ஸ்பெஷல் கவுன்சிலிங் 2 நாள் நடக்குது. அதுக்கப்புறமா ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுது, ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு ஒரு 4 to 5 டேஸ்க்கு அப்புறமா தான் சாய்ஸ் ஃபில்லிங் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது. ஏன் அப்படின்னா அந்த கிரீவன்ஸ், அந்த அப்ஜெக்ஷன்ஸ்க்காக நிறைய பேருக்கு தப்பா அப்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ தப்பா அப்டேட் ஆகுறவங்க என்ன பண்றீங்கன்னா அப்ஜெக்ட் பண்ணி இது பண்ணுங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் வந்த உடனே நம்ம வந்து ஒரு லைவ் செஷன் வரலாம். ஸோ உங்களோட ரேங்க் எவ்வளோ, உங்களோட ரேங்க் லிஸ்ட் கரெக்டா வந்திருக்கா வரலையா, கிரீவன்ஸ் எப்படி போடுறது, இது எல்லாத்த பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம், நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நார்மலா ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும், அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆக போகுது. பப்ளிஷ் ஆனதும் எல்லாரும் ஹரிபரியா உள்ள போகாதீங்க. போனீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 5 o'clock ஒரு 5:30, 6 o'clock பொறுமையா கூட போய் பாருங்க. நம்ம ரேங்க் லிஸ்ட் நம்ம எப்பயும் போய் பார்க்க போறது தான். ஸோ பொறுமையா போனீங்கன்னா டிராஃபிக் இல்லாம போய் பார்க்கலாம். ஸோ உள்ள போனதுக்கு அப்புறமா எப்பயுமே உங்களுக்கு வந்து வெறும் யூசர் லாகின் இருக்கும். நீங்க உள்ள போகும்போது இந்த தடவை எப்படி இருக்கும்னா ரேங்கிங் யூசர் லாகின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளதான் நீங்க வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண யூசர் நேம், பாஸ்வேர்ட் வச்சு நீங்க உள்ள போகணும். ஸோ உள்ள போனீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஷோ பண்ண மாதிரி உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து காட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் அதையும் வந்து அங்கே டிஸ்பிளே பண்றேன். ஸோ உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து அதுல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுல தான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்ன, உங்களோட அப்ளிகேன் நேம் என்ன, கம்யூனிட்டி என்ன, ஆவரேஜ் என்ன, ஓவரால் ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். ஸோ உங்களோட கவுன்சிலிங் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ். ஸோ நீங்க என்ன ஆவரேஜ் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கான காலேஜ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி. நீங்க என்னதான் 93% வச்சிருந்தாலும் ஒரு சில காலேஜ்ல வந்து
இப்போ சிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப டிமாண்ட், ஐடி கோர்ஸ் ரொம்ப டிமாண்டான கோர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜ்ல கிடைக்காம போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இப்போ நீங்க 93 வச்சிருந்து ஒரு எஸ்சி இல்ல எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியா இருக்கீங்க, இல்ல ஒரு எம்பிசி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா அது மூலயமா ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் பே தான். உங்களோட கட் ஆஃப்ல உங்களோட கம்யூனிட்டியில நீங்க ஃப்ரண்ட்ல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது மூலியமா உங்களுக்கான சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களோட ஆவரேஜ், செகண்ட் திங் வந்து உங்களோட கம்யூனிட்டி, அதுக்கப்புறமா ஓவரால் ரேங்கிங். ஸோ கம்யூனிட்டி ரேங்கிங் வந்து டக்குன்னு உள்ள போறதுக்கான ஒரு இது. கம்யூனிட்டி ரேங்கிங் வந்து ஓவரால் ரேங்கிங் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க எந்த ரவுண்ட்ல வருவீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட கம்யூனிட்டி ஓவரால் ரேங்கிங் தான் வந்து டிஃபைன் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வருவீங்களா, செகண்ட் ரவுண்ட்ல வருவீங்களா, ஸோ எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. இது எல்லாத்தையுமே ரவுண்ட்ஸ்குள்ள பிரிக்கணும். ஸோ இதுக்காக தான் வந்து ஓவரால் ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை பத்தி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், டிஎன்எல்இ அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் டிஎன்எல்இ அப்டேட்ஸ் தாண்டி நிறைய விஷயத்தை பத்தி நம்ம பேச முடியும். ஸோ அட் த சேம் டைம் டிஎன்எல்இ ரேங்க் லிஸ்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும், இன்னைக்கு ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock or 6:30க்கு மேல நம்ம லைவ்ல வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.